எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்தா அந்த பசங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா எங்களால் பே பண்ண முடியாது, எங்கள் ஹஸ்பண்டால் அவ்வளோலாம் பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா நிறைய ஸ்கூல் நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க, டொனேஷன் கேட்குறாங்க. அது யாராலும் அவ்வளோலாம் பே பண்ண முடியாது. எங்களுக்கே எப்படின்னா இன்னும் புவர், இன்னும் இதை விட எத்தனையோ பேருக்கு அந்த இதெல்லாம் முடியாமல் பே பண்ண முடியும். எத்தனையோ பேர் முடங்கி போயிருக்காங்க வீட்டிலையே, இன்னும் அந்த ஸ்கூலெல்லாம் ட்ரை பண்ண முடியாமல். எத்தனையோ பேர் அவங்களுக்கு சரியான அந்த ஸ்கூலெல்லாம் கிடைக்காம எவ்வளோ அவஸ்தைப்பட்டு உட்காந்துட்ருக்காங்க. எங்களுக்கு அந்த ஒரு கடவுளோட இது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ தெரியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ராதா சோபனான்னு, எனக்கு கடவுள் வந்து காட்டி கொடுத்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதனால் வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்தோம். ஸ்வபோதினி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல். அப்புறம் அங்கே ஒரு 1 இயர் படித்தாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் கொட முடியலைன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப சிதம்பரத்துக்கே பிரேக் எடுத்து போயிட்டோம். திரும்ப அங்கே போய் நார்மல் ஸ்கூலில் பார்த்தாக்கா நார்மல் ஸ்கூல்லையும் சேர்க்க முடியல எங்களால். அங்கே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியாக படிக்க எஜுகேஷன் கொடுக்க முடியாதனால ஸ்பெஷல் ஸ்கூலில் திரும்ப சேருங்கன்னு சொன்ன. அப்புறம் சென்னைக்கு வந்து திரும்ப இப்போ அப்பா அம்மா வீட்டில் இது வரைக்கும் இப்போ உட்காந்துட்ருக்கோம். அவங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்நாள் வரைக்கும். அது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சிட மாட்டாங்க ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் இப்போ ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு தரமணியில் 10 வருஷம் அந்த எங்கள் பசங்க படித்தாங்க. NAOS 10th 12th NAOS ஸ்கிரைப் மூலமாக எழுதி 2 பேருமே படித்தாங்க. அவங்க மூலமாக தான் இந்த நிறைய ரன்னிங்கெல்லாம் காம்படிஷனில் சேர்ந்து பெயிண்டிங், ட்ராயிங் 2 பேருமே சர்டிஃபிகேட்ஸு, மெடல்ஸு, கப்ஸு நிறைய வின் பண்ணாங்க.